இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல சென்னையிலேருந்து புறப்பட்ட சென்னை எக்ஸ்பிரஸ் அங்க போய் நின்றுருக்கு. அங்க நின்ன ட்ரெயின் கரெக்ட்டா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல நின்றுருக்கு. ட்ரெயின் நம்பர் 12621. இதுலலாம் என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த ட்ரெயின் நின்றுருக்கு. ட்ரெயின்லேருந்து எல்லாரும் கிளியர் ஆகி போயிட்டாங்க. பட் ஆனா ஒருத்தர் ஒரு ரெட் கலர் சூட்கேஸ் பேக் அந்த ட்ரெயின்லேருந்து எடுத்திருக்காரு. என்னடா எல்லாரும் போயிட்டாங்களே ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ரெட் கலர் சூட்கேஸை இழுக்க முடியல. பயங்கர வெயிட்டா இருந்திருக்கு. அந்த வெயிட்டான சூட்கேஸை இழுத்துட்டு வந்து ஸ்டேஷனில் கொடுத்து இது ஒரு மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க, யாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ரெட் கலர் சூட்கேஸ் ஓப்பன் பண்ணால் அதில் சரவணா ஸ்டோர் கவர், அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்றது தான் இதில் பெரிய ஷாக்கிங்கான நியூஸ். ஒரு மியூட்டிலேட்டட் பாடி, தலை துண்டிக்கப்பட்ட ஒரு பாடி இருந்திருக்கு. அதை ஆர்கன்ஸ் இல்லாமல் வெட்டி அந்த கவரில் பேக் பண்ணி அந்த ரெட் கலர் சூட்கேஸ் உள்ள வச்சு அதை ஜிப்லாக் பண்ணி அந்த நபர் அந்த ட்ரெயினுக்குள்ளே வச்சுட்டு ஸ்டேஷன்லேயே விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ வரைக்கும் காலையில் 5:30 மணிக்கு இன்னைக்கு ஆகஸ்ட் 5th 2026 இன்னைக்கு காலையில் 5:30க்கு நடந்த சம்பவம் இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் யாருன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. இது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, யார் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. இப்போ படத்தெல்லாம் பார்ப்போம். இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்திருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு காலையில் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. அதுவும் நம்ம தலைநகரம் டெல்லி ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு சொல்லும் போதே வெறுக்குதுங்க.